வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாங்க. சிம்மராசிக்கு குரு பகவான் மட்டும் கடந்த ஒரு வருடமாகவே யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கார். அதனால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னா இந்த 2025 ஏப்ரல்லேருந்து 2026 மே வரைக்குமே சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்க்காத நல்லதெல்லாம் கூட நடந்துடும். இப்போது எதிர்பார்த்திருந்த காரியமெல்லாம் கைகூடிடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, வேலையில் முன்னேற்றம்னு எதிர்பார்த்தா அது கிடைச்சிடும். வேறு யார்கிட்டையாவது உதவிகள் வேணும்னு கிடைச்சா நினச்சா அந்த உதவிகள் வந்து தேடி வந்துடும். அதே மாதிரி பணவரவு வேணும்னா தேடி வந்துடும். வீடு கட்டணுங்கிற ஆசை இருந்தால் நிறைவேறிடும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நிறைவேறிடும். அதே மாதிரி கோர்ட்டுனால நன்மன் இருக்கும். அப்போ கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நிதி நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனி, பேங்க்கு, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் எதிர்பார்த்த நன்மைகளை அந்த குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி கோயில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க, வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் குரு இருக்கார். அதனால் குரு ஒருவரே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். சில சம்பவங்களை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நடத்தி கொடுத்து எதிர்பாராத வகையில் நம்மளை சந்தோஷப்பட வச்சிருவார். அப்படி தான் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் 26 வரைக்குமே அப்படி தான் இருப்பார். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகள் பிறக்காதவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது, அப்படியெல்லாம் கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. அடுத்து சூரிய பகவானை எடுத்துக்குவோம். சூரிய பகவான் மட்டும் 9வது ராசியில் இந்த மாதம் பலம் பெற்றிருப்பார். அது வந்து உங்கள் ராசி அதிபதியும் கூட. சூரியன் பலம் பெறுறது நல்லது தான். பாகிஸ்தானத்தில் இருக்கும் எதிர்பாராத நன்மைகளை வந்து சூரியனுமே கொடுப்பார். பூர்வீக சொத்துக்களை வந்து கொடுக்கறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவு இருக்குல்ல, அவங்களோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது தந்தை உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் மட்டும் வரலாம். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அது படிக்கிறதா இருந்தாலும் வேலைக்காக இருந்தாலும். அதே மாதிரி விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். இந்த பலனை பூராமே சூரியன் ஒருவரே வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அடுத்து சுக்கிர பகவான் வேற உங்களுக்கு ஏப்ரல் 20 10வது ராசிக்கு போயிடுவார். அதாவது ரிஷபராசிக்கு போயிடுவார். ரிஷபராசியில் வந்து சுக்கிரன் வந்து பலம் பெற்று இருக்கும் பார்த்துங்க. ஏப்ரல் 20க்கு அப்புறம் அது தொழிலை வந்து சிறப்பாக இருக்கும். தொழிலை நல்லா கொடுக்கும். நல்லா தொழில் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு சிலர் இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, சொந்த தொழில் செய்யணும்னு, அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் ஏப்ரல் 20க்கு அப்புறம். கண்டிப்பாக சொந்த தொழில் வந்து செய்யணும்னு உங்களுக்கு எண்ணம் வரும் சிலருக்கு. அப்படி வந்தால் நீங்கள் செஞ்சுக்கங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் பட்டம் பதவிகள் எல்லாம் கூட தேடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து அந்த சித்திரை மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. ராசி மேலே கேது இருக்கிறது, 7ல் ராகு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லதில்லை. ஏன்னா 7ல் வந்து ராகு இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக திருமணத்தை வந்து பண்ண விடாது. அதாவது லவ் மேரேஜுங்கிற மாதிரி வேணால் பண்ண வைக்கும், அரேஞ்ச் மேரேஜுங்கிற மாதிரி பண்ண வைக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு தடங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி 7வது இடத்துல ராகு இருந்தாலே ஒரு சிலர் வந்து அந்த கணவன் மனைவியரோட இருக்க முடியாது. ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து கொஞ்சம் விலகிற மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு சிலர் வேலை வாய்ப்பு காரணமாக அந்த கணவன் மனைவி கூட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த ராகு பகவான் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு சிலருக்கு இந்த லவ் பண்ணுற மாதிரியான வேலைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அதை பிரேக்கப் பண்ணுற மாதிரியான வேலைகளையும் அதே ராகு தான் செய்யக்கூடிய அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்காருங்க. அடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய கெடுபலன்கள் வந்து நடக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த சகோதரர்களோட சண்டை சச்சரவு வர்றது, இல்லைன்னா சகோதரர்களுக்கு மருத்துவ செலவு, கொஞ்சம் கீழே விழுகிறது, அடிபடுறது, அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும். அல்லது ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் மட்டும் ஏதாவது தொந்தரவு வரும். ஆனால் அதெல்லாம் டெம்பரரியான பலன் தான். மே மாதம் 10 வரைக்கும் தான் இருக்கும். மே 10க்கு அப்புறம் இந்த சகோதர பாதிப்போ அல்லது சொத்து பத்தில் பிரச்சனையோ அப்படி எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இப்போ சிம்மராசிக்காரவங்களுக்கு புதன் வந்து நீச்சமாக இருக்கும். புதன் தான் காசு கொடுக்கக்கூடிய கிரகம். அவர் நீச்சமாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அந்த பணவரவை கொடுக்கறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும்.
அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா ஏப்ரல் 23 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக வந்துடும். அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் பூரா நிறைய தடை தாமதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த காரியம் வேணாலும் செய்யுங்க, ஒரே தடவையில் ஒரு காரியம் முடியாது. 2-3 தடவை செய்ய வைக்கும் ஒரு காரியத்தை. அதை தான் தடை தாமதம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் புதன் சனி இதெல்லாம் 8ல் இருக்கிறனால வாகனத்தில் பார்த்து போகணும். ஏன்னா அஷ்டமச்சனி இருக்கிறனால வாகனத்தில் போகிறபோது ஒரு சிலருக்கு விபத்துக்கள் வரதுக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் வாகனத்தை மெதுவாக ஓட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும், உங்களுக்கு பாதிப்பு வராது. அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா வேறு தொந்தரவு எதுவும் வராதுங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆக குருவினால் மிகச்சிறப்பான மிகப்பெரிய உதவிகளும் நன்மைகளும் பெறலாம். மற்ற கிரகங்கள்னாலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.